சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுமா? இதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 6 மேட்ச்ல ஜெயிச்சா 6மே வெற்றியா போட்டு உள்ள போக முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்குற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ 6 மேட்ச் பாக்கி இருக்குது சிஎஸ்கேக்கு. 8 மேட்ச் முடிவில் 2 வெற்றியை பார்த்த சிஎஸ்கே இப்போ இவங்க பாக்கி இருக்கிற 6 மேட்சஸ்லேயும் ஒரு வெற்றியை பார்த்து குவாலிஃபை ஆக முடியுமா? அதுதான் உங்களுடைய கேள்வி. ரைட், கன்ஃபார்மாக முடியும் சிஎஸ்கேனால குவாலிஃபை ஆகிறதுக்கு. என்னங்க ஏதோ மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணுற வீடியோ மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறதா பார்த்தாயே இதெல்லாம் வாங்க முடியாது, விற்பனைலாம் ஆகாது, உங்கள் பொருள் விற்பனை ஆகாத பொருள் அப்படின்றீங்களா? ஐயோ கேளுங்க சார், அப்போ பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 6 மேட்ச் பாக்கி இருக்குது. அதில் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 3 மேட்ச்சு ஹோம் கிரவுண்ட் மேட்ச். ஓடா பைத்தியக்காரன், ஹோமில் தான்டா தோத்துக்கிருக்காங்க. ஹோமில் மொதல் மேட்ச் மும்பையை தோக்கடிச்சதோட சரி, அதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியல தெரியுமா உனக்கு? ஏங்க இவன் வளர்றாங்க இவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையாக இருங்க, கேளு. இப்போ டீமுக்குள்ளே வந்துட்டு ஆயுஷ் மாத்ரே போன்றவரும் ஒரு ஷேக் ரஷீத் அவர்கள் போன்றவரும் வந்திருக்கும் காரணத்தினால் அவர்கிட்ட நம்ம ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற அதே நேரத்தில் கொஞ்சமாக பவுலிங்கும் அப்படி இப்படி எதனா நடக்கும், அன்சுல் கம்போஜை மீண்டும் மூளையை பயன்படுத்தி உள்ளே கொண்டு வருவார்கள் அப்படின்ற மாதிரி டாக்டிக்கல் சேஞ்சஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் ஒரு டீம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுங்க. இது சிஎஸ்கேவோ மும்பையோ ஆர்சிபியோ அவன் வரவே மாட்டான் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. நம்ம ரூல் அவுட்டே பண்ணக்கூடாது யாரையுமே. ஸோ யார் வேணால் என்றைக்கு வேணால் கம்பேக் கொடுக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் மாப்பிள்ள இன்னைக்கு எப்படி தான் தெரியுமா அப்படின்னு நம்ம எவ்வளோ பேரை பார்த்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் அவங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய முயற்சியும் நம்ம பாராட்டணும். உழைப்பு எங்கெங்கே போடுறாங்க, உழைப்பும் இல்லை முயற்சியும் இல்லை, மண்ணாங்கட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் என் காதில் கேட்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவாக யோசிப்போம். 6 மேட்ச்சில் எப்படி 6 மேட்ச்சில் 3 மேட்ச் ஹோம் கிரவுண்டு. இதுவே ஒரு பாசிட்டிவாக தெரியுதுல்ல நமக்கு. ஒருவேளை இந்த பிச்சை அவங்க ரீட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இவங்க இந்த ஸ்லோ பிச்சில் நல்லா விளையாடிட்டாங்க. இவங்களுடைய பிச்சில் பாருங்கள், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இக்கானா ஸ்டேடியமில் சூப்பராக விளையாடினாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சு சென்னையில் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காக எவ்வளோ நாள் ஆக போகுது. எல்லாம் ஃபாஸ்ட் பிச்சாக இருக்குது. கொஞ்சம் பழைய சென்னை பிச்சுன்னு வரல. அந்த பழைய சென்னை பிச்சு ஸ்பின்னர்ஸை வச்சு டாமினேட் பண்ணி ஸ்லோவாக போட்டு சாவடிக்கிற பிச்சு வந்துச்சுன்னா 3 வெற்றி கன்ஃபார்ம் சிஎஸ்கேக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த பிச்சை கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து, இப்போ இந்தியா வந்து விளையாடும்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, இந்தியா பிசிசி எல்லாம் முடிவு பண்ணி அந்தந்த லோக்கல் ஸ்டேடியமில் பேசி மாப்பிள்ளை கொஞ்சம் பிச்சை இப்படி பண்ணுவோம், மாப்பிள்ளை 2 நாளில் முடிச்சு பொட்டலாம் போடுவோம், ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்பின்லாம் ஆட தெரியாது, நம்ம வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்க்கலையா நம்ம? ராகுல் டிராவிடோட பெருமையாக பேசியிருந்தார். இங்கே பாருங்க, நம்ம ஹோம் கிரவுண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி பவுன்ஸியாக வச்சுக்கிறாங்க ஆஸ்திரேலியாலாம். நம்ம ஊரில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பின்னு வச்சுப்போம், வந்தால் விளாட சொல்லுங்கள். இது வந்து நம்ம வந்து குவாலிஃபை ஆகணும் ஃபைனல்ஸ்க்கு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது. அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத ராகுல் டிராவிடே சொன்னார். ஸோ அப்பேற்பட்ட இந்திய கேப்டன் கோச் ராகுல் டிராவிட் அவர்களே பண்ண விஷயத்தை ஏன் சிஎஸ்கே பண்ணக்கூடாது? இத்தனை நாளாக ஏன் பண்ணலைன்னு நான் கேட்குறேன். முதல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால் பிச்சை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக அப்படியே லைட்டாக போட்டு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, தட்டி தூக்கிடுவாங்க சிஎஸ்கே. இதுதான் வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 டீம்ஸ் யாருன்றது நம்ம பார்த்துருவோம். 1 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடி அடி வாங்கி உட்காந்துருக்காங்க. 25ஆம் தேதி அவங்களோட நம்ம அடுத்த மேட்ச் அதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதை வந்து ஹோம் கிரவுண்டில் ஆடுறோம். அடி வாங்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள, சரியான அடி மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அந்த அடி வாங்குற டீம் பஞ்சாப் கிங்ஸ். இந்த அப்போத்தான் ஆர்சிபி கிட்ட ஒரு அடி வாங்கிக்க நம்ம இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து ஒரு அடி கொடுத்தாங்க ஆர்சிபிக்கு, அடி வாங்க. பட் அந்த டாப்பில் இருக்கிறாங்க அவங்க இல்லையா? ஸோ இந்த டாப் 3-4 இருக்கக்கூடிய டீம்ஸில் பஞ்சாப் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் பயங்கரமான டீம் தான், சும்மா சொல்லக்கூடாது. பஞ்சாப் இப்போ 4வது இடத்துல 8 மேட்ச் முடிவில் 5 வெற்றிகளையும் 3 தோல்விகளையும் பார்த்து 10 பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு டீம்ன்றாலும் கொஞ்சம் பதற தான் செய்யும் நமக்கு. பட் இருந்தாலும் பாசிட்டிவாக இந்த மாதிரி பிச்சர்லாம் சுருண்டுருவாங்கடா, ஸ்லோவாக நம்ம ஊருக்குலாம் வந்தால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் சென்னையில் வச்சு பொட்டலம் போடுறதுக்கான வாய்ப்பு சன்ரைஸ் ஹைதராபாத் பஞ்சாபை அடித்து நகர்த்துறதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட நல்லாவே இருக்குது. அதுவும் நீங்கள் பஞ்சாபுடைய வீக்னஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சுமே இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இந்த பவுலர் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய ஸ்ட்ரகிள். அந்த மாதிரி பேட்டிங்கே நீங்கள் கொலாப்ஸ் பார்க்க முடியாது, பெரிய கொலாப்ஸாக கொடுத்துடுவாங்க. என்னடா போன மேட்ச்சில் 250 அடித்தேன், ஆமாம் இந்த மேட்ச் பிச்சு சரியில்லை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த 2 பேரும் கொலாப்ஸ்க்கு தயாராக பேர் போனவங்களாம் வந்துட்டுருக்காங்க இந்த சீசனில். அதனால் நீங்கள் அப்படிலாம் ஒன்று பஞ்சாப் அப்படின்லாம் பயப்பட வேணாம், பஞ்சாப் அப்படின்னு அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. இது 2 வெற்றிகளுக்கான வாய்ப்பு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை மே 3ஆம் தேதி பெங்களூரில் போய் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆடுறாங்க.
சின்ன சாமி ஸ்டேடியம்ஸ், இந்த சின்ன கிரவுண்டில் ஃபுல் ஆஃப் ரன்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 220 230 ஸ்கோரை போட்டு அடித்து பெங்களூரை நிப்பாட்ட முடியுமான்னு பார்க்கணும். அதுவும் சூப்பரான விஷயம் என்னன்னா, பெங்களூருக்கு ஹோம் ரெக்கார்டு வேறு பேடாக இருக்குது. ஹோம் ரெக்கார்டில் அவங்க ஹோமாக தோற்றுருச்சுக்காங்க, அவையெல்லாம் ஜெயிக்கிறாங்க, ஹோமாக தோக்குறாங்க. நம்ம அவையவா ஜெயிக்கிறோம், ஹோமாக தோக்குறோம். அதனால் அதுலேயும் நமக்கு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ சின்னசாமி ஸ்டேடியத்தில் போய்ட்டு பெங்களூரு அடித்து நகர்த்ததுக்கான வாய்ப்புகளை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அடுத்து மிச்சம் 3 மேட்ச் என்ன அப்படின்னா, இதிலே ஒரு 3 வெற்றியை பார்த்துட்டோம் அப்படின்னா, மிச்சம் 3 வெற்றிகள் எப்படி வருது பாருங்க. நீங்கள் கொல்கட்டா நைட் ரைடர்ஸே வந்துட்டு ஈடன் கார்டன்ஸை போய் சந்திக்கிறோம். நமக்கு தான் அவே வின்னாக வருது, எதுக்கு அப்போ சூப்பர் போட்டு தள்ளிடலாம்ல அப்படின்னு. அதுவும் கேகேஆர் பாருங்க, இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு பேட் ஃபார்மில் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடந்த 5 மேட்ச்சில் 3 தோல்விகளை பார்த்துருக்காங்க. அவங்களும் வந்து எந்த ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போகிறேன், ஏன் ஊருக்கு போகிறேன், தோற்றுக்கிட்டே இருக்கேன் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கூடயே கீழே இருக்கிறாங்க. அவங்க 4 தோல்விகளை சந்தித்தவங்க. என்ன சிஎஸ்கே ஒரு 6 தோல்வி சந்திச்சிருக்கு, அவங்க ஒரு 4 தோல்வி சந்திச்சிருக்காங்க. இன்னொரு மேட்ச் விளாட்னா அவங்களும் 5 தோல்வி ஆயிடுவாங்கன்னு கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி கேகேஆர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் வைத்துள்ளோம். லோவஸ்ட் ஸ்கோர்லாம் கூட ஆடி வச்சுருந்தாங்க. என்னடா அப்படி ஆடினவன் இப்படி ஆடுற மாதிரி இந்த பேட்டிங் கொலாப்ஸஸ் ஆடின டீம் எல்லாம் வரிசையாக நம்மக்கிட்ட வராங்க. ரைட்டா, இது ஒன்று. இப்போ இது முடிஞ்சு போச்சு அப்படின்னா, கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஈடன் கார்டனில் போட்டு துவச்சிட்டோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் கடைசி 2 மேட்ச், அதில் ஒன்று திரும்பவும் ஹோம் கிரவுண்டில் வருது. ராஜஸ்தான் ராயல்ஸு நம்மளை விட மோசமாப்பிலேருந்து நமக்கு போட்டி போட்டு கீழே பாயிண்ட்ஸ் டேபிள் நம்மளை தள்ளிட்டு கீழே வர பார்க்குறாங்க. அவங்க 6 தோல்விகள் நம்மளை மாதிரியே 8 மேட்ச் முடிவில். நமக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரே ஆள் இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ வரைக்கும் சஞ்சு சாம்சன் டீம் தான். அதனால் நம்ம தோற்கடிக்கிறதுக்கு வேறு டீமே வேணாம், சஞ்சு சாம்சன் டீம் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய டீமாக எல்லா டீமுக்கும் வாரி வழங்குறாங்க. அதனால் நமக்கும் ஒரு 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. அவன் எப்படி நம்மளை நம்பி வரானோ அதே மாதிரி நம்ம அவனை நம்பி போகணும். கடைசி மேட்ச் இதுதான் வந்து சூப்பரான மேட்ச், குஜராத் டைட்டன்ஸ். இதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன், நானே ஓப்பனாக சொல்லிடுறேன். இதில் வந்து வெற்றிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்டா கொஞ்சம் கஷ்டமா, மனசாட்சி இல்லையா உனக்குங்கிறீங்களே, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் டாப்பில் இருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டாப்பில் 1வது இடத்துல 2 தோல்வியை பார்த்துருக்காங்க. ரைட்டா, ஓகே, நீ குவாலிஃபை ஆகிக்கப்பா, நானும் குவாலிஃபை ஆகணும்னு ஆசைப்பட்றேன். பட் நீ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற, 2 தோல்வியை பார்த்துருக்குற. அன்றைக்கி வரும்போது ஒருவேளை அந்த மேட்ச் அப்போ இன்னொரு 2 தோல்வியை கூட பார்த்துருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், எப்படியும் குவாலிஃபை ஆக போகிறேன். இந்த ஒரு மேட்ச் தோற்றா அவனுக்கு என்ன ஆகிட போகுது, இப்போ அவனுக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேட்டு ஜெயிக்கலாம். இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால், ஓ முடியாதா, 2023 இதே நரேந்திர மோடி ஸ்டேடியமில் உன்னை நான் என்ன பண்ணேங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் எதனா பேசி ஈஸி கரெக்ட் பண்ணி எப்படியாவது அந்த மேட்சை மட்டும் ஜெயிச்சிட்டா, அந்த ஒரு பிரச்சனையை எப்படி செஞ்சுச்சிட்டா, முன்னாடி இருக்கிற இந்த 5 மேட்சை ஆக்சுவலாக சூப்பர். கேகேஆர் வராங்க, ஆர்ஆர் வராங்க, எஸ்ஆர்ஹெச் வராங்க, 3 டீம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பஞ்சாபும் ஆர்சிபி தான் கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருக்கிற டீம். மற்றபடி கேகேஆர், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் 3 வலுவான டீம். இதை விட வேறு என்ன வேணும் சிஎஸ்கேக்கு? ரைட்டா. ஸோ அதனால் ஹோம் கிரவுண்ட் இருக்குது, அவையில் நல்ல வின்ஸ் இருக்குது, தோற்று போகிற டீமாக நம்மக்கிட்ட வராங்க. இந்த எல்லா காரணங்களை வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் மூலமாக நான் அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கேவின் வாயிலாக, ரைட்டு வேணாம் அவங்க தரப்புலேருந்துலாம் நான் அறிவிக்கலை, நானாக சொல்கிறேன். அதான் நல்லா இருக்கும், பார்ப்போம், நடக்கும் பார்ப்போம். ரைட்டா, ஓகே. ஸோ இந்த வீடியோவை சிஎஸ்கேவுடைய ஃபேன்ஸ் யாராவது நெகட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, என்னடா மாப்பிள்ள இப்படி தோற்றுப்பிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோவை அனுப்பி பாசிட்டிவிட்டியை தெளிச்சு விடுங்க. சூப்பர். கலர் கண்ணாடி கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த பாசிட்டிவ் வீடியோவை பார்த்து நல்லா பூரிப்பாயிருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே, பாய்.